அஸ்ஸலாமு அலைக்கும். பருப்பு உருண்டை குழம்பு எப்படி வைக்கிறேன்னு பார்க்கலாம். ரொம்ப நாள் ஆச்சு. இதில் அரை எடுத்து 6 மணிக்கே ஊற வச்சுட்டேன். பருப்பு அரைது, கடலைப்பருப்பு கொஞ்சம் கூட வச்சு ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதில் கொஞ்சம் போல் அரிசி போட்டிருக்கேன். ஏன்னா உடஞ்சிரும் குழம்புல, ரொம்ப குழன்னு ஆயிரும். அதனால் கொஞ்சம் போல் அரிசி போட்டிருக்கேன். மிக்சி ஜாரில் போட்டு அடித்து எடுத்துடலாம். இப்போ அடித்து எடுத்துக்கிட்டாச்சு. இந்த ஜார்லேயே 2 தக்காளி, பெரிய சைஸ் தக்காளி, ஒரு வெங்காயம், கொஞ்சம் போல் தேங்காய் துருவி போட்டிருக்கேன். அதையும் அடித்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த பருப்பு கூட சின்ன வெங்காயம் 100 போல் பொடியை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் கொஞ்சம் போல் தேங்காய் பெரிய பல்லில் துருவி வச்சுருக்கேன். இது கருவேப்பிலை, மல்லி இலை, பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் அந்த உப்பில் போட்டுடலாம். இதுக்கு கொஞ்சம் போல் உப்பு, இந்த அளவு சோம்பு. இது செரிமானத்துக்கு ரொம்ப நல்லது. இப்போ இதில் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். வெந்தயம், ஜீரகம். இப்போ வெங்காயம், வெள்ளைப்பூடு, 10-15 வெள்ளைப்பூடு, வெங்காயம் கட் பண்ணி, கருவேப்பிலை கொஞ்சம். இப்போ நல்லா வதங்கிருச்சு. இந்த டயத்தில் 2 ஸ்பூன் மிளகாய் தூள். இப்போ இந்த அரைச்சி உரைச்ச தக்காளியும் போட்டுருவோம். அரைச்சி வச்ச தக்காளியும் போட்டாச்சு. இப்போ இந்த பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு. இப்போ புளி தண்ணி ஊற்றிடுவோம். புளி எலுமிச்சம்பழம் சைஸு எடுத்துருக்கேன். அதுலேயும் கொஞ்சம் கம்மியாக தான், கொஞ்சம் ரொம்ப புளிப்பு இருக்கக்கூடாது, அந்தளவு எடுத்து கரைச்சி ஊற்றிருக்கேன். இப்போ இதில் 3 ஸ்பூனு வீட்டில் அரைச்சி வச்ச மசால் பொடி, குழம்புக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சம் போல. இப்போ மசாலாவுடைய பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு. இந்த டயத்தில் உருண்டை மெதுவாக வச்சிடலாம். இப்போ உருண்டை குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் பண்ணிவிட்டு மல்லி இலை தூவி அப்படியே இறக்கிடலாம். உருண்டை குழம்பு ரெடி. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.